முடியும் முடியும். எனக்கு பிறகு என் நாட்டை ஆள்வதற்கு பிள்ளை இல்லை. மனவர்த்தத்தோடு வாழ்ந்து மனவர்த்தத்தோடு வாழ்ந்து வந்து உள்ள போனாதான் அவர் பேசுவாரு. அப்படி எத்தனையோ தார கர்மங்களை எல்லாம் செஞ்சு அவர் சொல்ற மாதிரி இல்ல. நீ பைத்தியக்காரன், நான் பைத்தியக்காரன். எனக்கே புரியுது. நீ உன்னால பைத்தியக்காரன் எல்லாரும் சொல்ற அவனையே பாக்குறேன். அவனோட குறுக்க குறுக்க வந்தால பேசுனால அப்படியே விட்டு செய்த பிறகு என்ன ஆகுது? தாராளமணி செய்த பிறகு அதுவா தெரிகிறது ஆதி சக்தி ஆலயம். சக்தி ஆலயம் அங்குதான் ஆலயம் சென்று அம்மனை வழிபட்டு அதுக்கு ஆலயம் அருகே ஒரு பொற்காமலை குளம். அந்த பொற்காமலை குளத்தில் இருவரும் நீராடி விட்டு கருவி பொழுது ஒரு தாமரை மலரிலே 2 பேரு நீராடினீங்களே. 4 பேருடைய மனைவி தான். அதான் கேக்குறேன். அப்படி தாமரை மலரிலே குழந்தை முதல் கட்டது. ஆமா, அந்த குழந்தை கொண்டு வந்து எங்களுடைய மன சஞ்சலம் எல்லாம் தீர்ந்து விட்டது. தீர்ந்த பிறகு அந்த குழந்தை கொண்டு வந்து நான் ஒரு வண்ணம் பொழுது வேலையை கவனித்தேன். அது மட்டும் இல்லையா, அவன் கிடைத்த உடனே என்னுடைய மனைவி இறந்து விட்டான். பாத்தல வாயில போடுச்சு. நேரம் அவங்களுடைய மனைவி இறந்து விட்டார்கள். அதான் தமிழ்ல சொன்னாரு, நீ இங்கிலீஷ்ல சொல்ற. என்னுடைய மனைவி இறந்து விட்டான். அந்த குழந்தைக்கு மலர் வெளியில பயிர் வச்சு சீரும் சிறப்போடு வளர்த்து வருகிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். குழந்தை உன்னை பாக்கணும்னு சொல்லிச்சு. இன்று என் மகன் பிறந்த நாள் விழா. அந்த பிறந்த நாள் விழாவை சீரும் சிறப்போடு செய்ய வேண்டும். வருவோர் போவோர் இல்லையாவது அன்னையோடு வழங்க வேண்டும். அங்கே வந்து கொண்டிருக்க அப்படி ஏற்பாடு